கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இப்போ குஷ்டரோகத்தை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அது என்னென்ன குஷ்டம்லாம் இருக்குது, எப்படி குஷ்டம்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் வீட்டை அரிக்கிற குஷ்டமும் இருக்கிறது சொல்லி வீட்டு குஷ்டம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி லேவியராகமம் 15வது அதிகாரம். 15வது அதிகாரத்தில் என்னென்னா பிரமியம், ஒரு ஆண்களுக்கு பிரமியம் உண்டானால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ கர்த்தர் என்ன செய்றாரு, மோசையும் ஆரோனை நோக்கி சொல்கிறார். இது வரைக்கும் பார்த்தோம் மோசையிட்ட மட்டும் கர்த்தர் சொன்னதை பார்த்தோம். வீட்டை அரிக்கிற குஷ்டத்துக்கும் மோசை ஆரோனை நோக்கி தான் சொன்னார், 2 பேர்கிட்டும் சொன்னார். அதுபோல் இதுலேயும் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது. நீங்கள் இஸ்ரேல் புத்திரோட என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒருவனுக்கு பிரமியம் உண்டாயிருக்குன்னு வச்சுக்கிட்டோம். பிரமியம் உண்டானா பிரமியம் என்னது, தீட்டு. அதனால என்ன செய்யணும்னா, அந்த மாசத்துல பிரமியம் என்ன செய்யுது, ஊறிக்கொண்டே இருக்குமா. அப்படி ஊறிக்கொண்டே இருந்தால் ஊறிக்கொண்டே இருந்தாலும் சரி தான், அந்த பிரமியம் வந்துட்டு அடைப்பட்டிருந்தாலும் சரி தான், அதனால அவனுக்கு எது அது தீட்டான். அப்போ பிரமியம் உள்ளவன் என்ன செய்வான், அவன் படுக்கிற எந்த படுக்கையும் கூட தான் தீட்டான். பிரமியம் உள்ளவன் படுக்கிற படுக்கை தீட்டு. அது மாத்திரமல்ல, அவன் எதுலெல்லாம் உட்கார்றானோ அதெல்லாம் தீட்டான். அதே போல் அந்த பிரமியம் உள்ளவன் படுக்கையை யார் தொட்டாலும் என்ன செய்யணும், தங்களோட வஸ்திரங்களை துவைத்து குளித்து சாயங்காலம் மட்டும் என்ன செய்யணும், தீட்டுப்பட்டா இருப்பானாம். வஸ்திரங்களை துவைச்சி எடுத்து என்ன செய்யணும், குளிக்கணும். ஆனாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டு. அதே போல் பிரமியம் உள்ளவன் உட்கார்ந்துருக்கிறது மேலே யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவதும் தீட்டான். அதனால் அவங்களும் என்ன செய்யணுமா, வஸ்திரங்களெல்லாம் துவைத்து குளித்து சாயங்காலம் மட்டும் என்ன செய்யணும், தீட்டுப்பட்டிருப்பானாம். வஸ்திரங்களை தொட்டாலும் தீட்டு, அவன் உட்கார்ந்துருக்க இடத்துல உட்கார்ந்தாலும் தீட்டு, அவன் படுக்கிற படுக்கையை தொட்டாலும் தீட்டு, அடுத்தால அவன் சரீரத்தை தொட்டாலும் தீட்டு தானான். பிரமியம் உள்ளவனுடைய சரீரத்தை தொட்டாலும் தீட்டு. அப்போ அவனும் என்ன செய்யணும், தன் வஸ்திரங்களை குளித்து துவைத்து குளித்து என்ன செய்யணும், சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாம். அப்புறம் அவன் ஒரு நல்லவன் மேலே துப்பிட்டான்னு வச்சுக்கிடும். பிரமியம் உள்ள சுத்தமாக இருக்கிறவங்க மேலே துப்புனா அதுவும் தீட்டான். அதனால அப்போ அப்படிப்பட்டவங்க அவங்களும் என்ன செய்யணுமா, தண்ணீரில் குளிச்சுட்டு துணி துவைத்து குளிச்சுட்டு சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யணும், தீட்டுப்பட்டு இருப்பானாம். அப்புறம் பிரமியம் உள்ளவன் உட்கார்ந்துருக்கிற இடம் தொட்ட இடம்னு சொல்லி பார்த்தோம். அவன் எந்த இடத்துல ஏறினாலும் அந்த இடமும் என்னதானா, தீட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே இருந்த எதியாகிலும் பிரமியம் உள்ளவன் எந்த பொருளை தொட்டாலும், அவனுக்கு கீழே உட்காந்துருக்க இடத்துலையோ நிற்கிற இடத்துலையோ நடக்கிற இடத்துலையோ எந்த பொருளை தொட்டாலும் அது என்னது தீட்டான். அப்போ அது தொட்டுறதுனால சாயங்காலம் மட்டும் என்ன சொன்னால் தீட்டுப்பட்டிருக்கணுமா. அதே மாதிரி அவன் தீட்டுப்பட்டவனுடைய வஸ்திரங்களை ஏதாவது எடுத்துகிட்டு போனால் கூட தீட்டான். அப்படிப்பட்டவங்களும் தன் வஸ்திரங்களை துவைத்து குளித்து சாயங்காலம் மட்டும் என்ன சொன்னால் தீட்டுப்பட்டிருப்பானோம். இப்படி நிறைய காரியங்களை பார்க்குறோம். உட்கார்ந்துருக்கிறது, நிற்கிறது, நடக்கிறது எல்லாமே என்னது, அவன் எதை தொட்டாலும் தீட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது பிரமியம் உள்ளவன் தன்னுடைய கைகளை கழுவாதபடிக்கு எதையுமே என்ன செய்யக்கூடாது, யாருமே தொடக்கூடாது. தன் கைகளை கழுவிட்டு தான் என்ன செய்யணும், யாரையும் தொடணும். அப்படி கழுவாமல் தொட்டால் அவன் என்ன செய்யணும், அவன் தீட்டாயிடுவான். அதனால அவன் என்ன செய்யணும், தன் வஸ்திரங்களை துவைத்து குளித்து தண்ணீரில் என்ன செய்யணும், தண்ணீரில் மூழ்கி என்ன செய்யணும், குளிக்கணும். சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாம். பிரமியம் உள்ளவன் தொட்ட மண் பாண்டம் என்ன செய்யணுமா, மற்ற பொருட்களை என்ன செய்வான், கழுவிடலாம். தீட்டுப்பட்டவன் பிரமியம் உள்ளவன் எந்த பொருளை கழுவினாலும் கழுவிடலாம். ஆனால் மண் பாண்டத்தை தொட்டால் மட்டும் அது என்ன செய்யணும், கழுவக்கூடாது, உடச்சிடணுமா. மரஜாமனில் அவன் தொட்டாச்சுன்னா அதை என்ன செய்யணும், தண்ணீர்னால கழுவிடணுமா. ஆனால் மண்பாண்டத்தை தொட்டால் உடச்சிடணுமா. பிரமியம் உள்ளவன் பிரமியத்திலேருந்து விடுதலை ஆகிட்டான், சோகம் ஆகிட்டுன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ என்ன சுத்திகரிக்கப்படணும். அப்படி சுத்திகரிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் 7 நாள் என்ன செய்யணும், எண்ணிக்கொண்டிருக்கணும். 7 நாளுக்கு அப்புறம் என்ன செய்யணும், தன் வஸ்திரங்களை துவைத்து குளித்து என்ன செய்யணும், தன்னுடைய தேகத்தை சரீரத்தை என்ன செய்யணுமா, ஊற்று நீரில் என்ன செய்யணுமா, கழுவணும். ஊற்று நீரில் கழுவுனா தான் அவன் என்ன செய்வான், சுத்தமாக இருப்பானாம். இது 7 நாளைக்கு. அடுத்தபடியாக 8ஆம் நாளில் என்ன சொன்னால் 2 காட்டுப்புறா, 2 புறா குஞ்சு, இதை என்ன செய்யணும், ஆசாரிப்பு கூடார வாசலில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்யணும், கொண்டு ஆசாரின்ட்டு கொடுக்கணும். புறா குஞ்சியும் காட்டுப்புறாவையும் ஆசாரின்ட்டு கொடுக்கணும். ஆசாரின்னு அதில் ஒன்றை எடுத்து என்ன செய்யணும், பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை என்ன செய்வான், சர்வாங்க தகன பலியுமாக என்ன செய்வான், கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவனுக்காக என்ன செய்வான், அந்த பிரமியத்திலேருந்து விடுதலை ஆயிருக்கான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவனுக்காக என்ன செய்து அவன் பாவ நிறுத்தி செய்யணுமா. ஒன்று பாவ நிவாரண பலி, ஒன்று சர்வாங்க தகன பலி எடுத்து என்ன செய்யணும் செய்யணும். இப்போ காட்டுப்புறாவில் புறா குஞ்சில் அடுத்தல
இது வந்து பிரமியம் உள்ளவன் எதெல்லாம் தொட்டா தீட்டு, அவன் எப்படி சுகமாகணும், எப்படி சுகமான பிறவி எப்படிலாம் இருக்கணுங்கிறத பார்த்தோம். இடத்துல இந்திரியம், ஒருவனுக்கு இந்திரியம் கழிவு வச்சுக்கணும். அவன் என்ன செய்யணும், அவனும் என்ன செய்யணும், தண்ணீரில் என்ன செய்யணுமா, முழுகணுமா. இந்திரியம் கழிஞ்சுன்னா தண்ணீரில் முழுகினது மாத்திரமில்ல, சாயங்காலம் மட்டும் அவன் என்ன செய்வான், தீட்டுப்பட்டிருப்பான். அந்த கழிந்த இந்திரியம் பட்ட வஸ்திரம், அந்த தோல், இதெல்லாம் என்ன செய்யணும், தண்ணீரால் என்ன செய்யணுமா, கழுவிடணுமா. ஆனாலும் சாயங்காலம் மட்டும் என்ன செய்வான், தீட்டுப்பட்டிருப்பானா. அதே மாதிரி இந்திரியம் கழிந்தவனோட ஒரு ஸ்திரீ என்ன செய்த படுத்து கொண்டிருக்கான்னு வச்சுக்கிட்டோம். இருவருமே என்ன செய்யணும், தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் என்ன செய்யணும், தீட்டுப்பட்டிருக்கணுமா. இது வந்து இந்திரியம் கழிந்தவனுக்குள்ள இது பிரமாணம். அடுத்தபடியாக சூதக ஸ்திரீ. சூதக ஸ்திரீ வந்து எப்படின்னா, தன் சரீரத்தில் ஊதுறோம். சூரியனா தீட்டு, அந்த தீட்டு வந்து என்ன செய்யணும்னா, சூதக ஸ்திரீ என்ன செய்வான்னா, அந்த மென்சஸ் டைமில் என்ன செய்வா, மொத்தம் எத்தனை நாள், 3 நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும், 7 நாள் இருக்கும், ஒரு சிலர் உடம்பு பொறுத்து. அப்போ அது என்ன, தன் சரீரத்தில் உதிர ஊரல் மித்தம் 7 நாள் என்ன செய்வானா விளக்கத்தில் இருக்கணுமா. அந்த அதுக்கப்புறம் வந்து அவளை வந்து யார் தொட்டாலும் சாயங்காலம் மட்டும் என்ன செய்வான், தீட்டுப்பட்டிருப்பானோ. அவள் வந்து மாத விளக்கத்தில் இருக்கிற சமயத்தில் எதுமேல் அவள் வந்து பட்டுக்கிறாளோ, எதுமேல் உட்கார்றாளோ, அதெல்லாம் என்னது, தீட்டான். அந்த சூதஸ்திரி படுத்திருக்கிற படுக்கையை தொட்டாலும், யார் தொட்டாலும் அவங்க வஸ்திரத்தை துவைத்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் என்ன செய்யணும், தீட்டுப்பட்டுருக்கணும். அந்த சூதஸ்திரி உட்கார்ந்துருந்த ஏதாவது திண்ணையில், அதான் மனைனா நீர் திண்ணையில் வீட்டில் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கணும், உட்காந்துருந்தா அது வஸ்திரங்களை துவைத்து தண்ணியில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் என்ன செய்யணும், தீட்டுப்பட்டிருக்கணும். அவள் படுக்கையின் மேலே அல்லது அவள் உட்கார்ந்த மனையின் மேலே இருந்த எதையாவது நினச்சிக்கூடாது, யாரும் தொடக்கூடாது. தொட்டால் என்ன செய்யணும், சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானோ. ஒருவன் என்ன செய்யுமா, அவளுடைய படுத்து கொண்டெல்லாம் அவள் தீட்டு அவள் மேல் பட்டதுண்டானால் அவன் 7 நாள் தீட்டாயிருப்பானான். அவன் படுக்கிற படுக்கையும் தீட்டு பண்ணுவான். சூதக ஸ்திரீ தான் 7 நாள் தீட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அவளோட யார் படுத்திருந்தாலும் அது தீட்டான். தீட்டு பட்டதுனால 7 நாள் என்ன செய்யணும், அவளை போல் அவனை தீட்டாக இருப்பானா. அவன் படுக்கிற படுக்கையும் என்ன செய்யுமா, தீட்டுப்படுமா. இது வந்து சூதக ஸ்திரீ மாதவிடாய் நேரத்தில் ஒரு பெண்களுக்கு எப்படிங்கிறது பற்றி தீட்டு போட்டிருக்கோம். அடுத்தல அந்த மாதவிட நேரத்தில் 3 நாள் 5 நாள் 7 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் மிஞ்சி வந்துச்சுன்னு வச்சுக்கிடும், அது வந்து உதிரம் ஊறிக்கொண்டே இருக்குது. இல்லை அந்த நாட்களுக்கு மிஞ்சி இருக்குதுன்னு வச்சுக்கிடும், மிஞ்சி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அந்த வந்து உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டு இருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது என்ன செய்து கண்டு இருந்துச்சுன்னா, அது ஊறிக்கொண்டே இருக்குது அப்படின்னா, அந்த விளக்கத்துலேருந்து எந்த நாட்கள் இருந்தது போல் அவள் என்ன செய்யணும், தீட்டாக இருக்கணும். விளக்கத்தில் இருக்கும்போது எப்படி தீட்டாக இருக்கிறாளோ அதே போல் ஊறிக்கொண்டே இருந்தாலும் அது என்ன செய்யணும், தீட்டு தான், தீட்டு. அப்போ மேலே உள்ள சட்டத்திட்டத்தின்படி அப்படி தான் நடக்கணும். அடுத்ததாக அவன் நாட்கள்லாம் படுக்கிற படுக்கை அது விளக்கத்தில் அந்த தீட்டாக இருக்கிற நேரங்களில் படுக்கையை போல் அவளும் என்ன செய்வா, தீட்டாக இருக்கலாம். அதனால் அவள் உட்கார்ந்துருக்கிற மனைன்னா எந்த இடத்துல இந்த திணையில் உட்கார்ந்துருக்காளோ அது. அடுத்தல அவளுடைய விளக்கத்தின் தீட்டை போலவே என்ன செய்வான், அவள் தீட்டாக இருப்பாளாம். அப்படிப்பட்டவர்களை தொடரவன் எவனும் என்ன செய்வான்னா, தன் வஸ்திரங்களை துவைத்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் என்ன செய்வான், தீட்டுப்பட்டிருப்பான். அல்லது அவள் வந்து தன் உதிர ஊரல் நின்று சுத்தமாயிட்டுன்னு வச்சுக்கிடுவோம். சுத்தமாயிட்டுன்னா இப்போ 7 நாள் எண்ணிக்கணுமா, 7 நாளைக்கு பிறகு தான் அவள் என்ன செய்வான், சுத்தமாக இருப்பாளாம். 8ஆம் நாளில் என்ன சொன்னால் 2 காட்டு புறா 2 புறா குஞ்சு என்ன செய்யணும், ஆசாப்பு குடர் வாசலில் ஆசார இடத்துல என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஆசார அவையில் ஒன்றை என்ன செய்வான், பாவன பலியாகவும் மற்றொன்றை என்ன செய்வான், தகன பலியுமாக்கி அவளுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவளுடைய உதிர ஊரலின் மித்தம் பாவனத்தை செய்ய கடவனாம். இஸ்ரேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற எவனும் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்திட்டான்னு வச்சுட்டோம், தங்கள் தீட்டுகளினால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவுள்கள் சொல்கிறார். இப்போ பார்த்தலாம் பிரமியம், இந்திரியம், தீட்டு, அதோடைக்கு மிஞ்சி வர்ற நாட்கள், இதெல்லாம் என்ன செய்து தீட்டுன்னு பார்க்குறோம். இப்படிப்பட்டதுக்கு அதான் இப்படிப்பட்டவர்கள் பிரமியம் உள்ளவன், இந்திரிய கழிவினால் தீட்டானவன், சூதக பலவீனம் உள்ளவள், பிரமிய ஸ்திரீ
புருஷருக்கும் தீட்டாக இருக்கிறவங்களோட யார் படுத்து கொண்டாலும் அதை என்ன செய்யுது, படுத்து கொண்டவர்களுக்கு ஏற்ற பிரமாணம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதுவும் ஒரு பிரமாணம். பிரமியம், இந்திரியம், அது கழிஞ்சது, நாள்குட்டி பாறை, தீட்டு எல்லாமே இது பிரமாணம். நிறைய பிரமாணங்கள் பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக 16வது அதிகாரம். 16வது அதிகாரத்தில் ஆரோனுடைய 2 குமாரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, மரித்து போன இப்போ ஆரோனுடைய 2 குமாரர்கள் என்ன செய்கிறாங்க, கர்த்தர் சன்னிதியில் என்ன செய்கிறாங்க, மரித்து போயிட்டாங்க. இப்போ மீதி 2 பேர் இருக்காங்க. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, மோசேக்கு சொல்கிறாரு, கிருபாசனத்தில் ஒரு மேஜையின் மேலே நிச்சயமாக நான் காணப்படுவேங்கிறார். ஏன்னா கிருபாசனத்தின் மேலே, மேஜையின் மேலே கிருபாசனம், அங்கே தான் இந்த 2 கேருபீன்கள் நிச்சயது இருக்குது. அதனால் இந்த 2 கேருபீனுக்கு மேலே இருந்து கர்த்தர் நிச்சயம் மேகத்தில் நான் காணப்படுவேன்னு சொல்கிறார். அதனால் உன் சகோதரனை ஆரோன் நினைச்சுன்னா சாகாதபடிக்கு இருக்கணும் அப்படின்னா அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் நினைச்சணும், திரைக்கு உற்பத்திருக்கிற பெட்டின் மேல கிருபாசனத்தின் மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வரக்கூடாதான். அவன் வந்து சாகாமல் உயிரோடு இருக்குன்னா அந்த கிருபாசனத்தில் இருக்கிற பெட்டியின் மேலே, கிருபாசனத்தை அந்த கேருபீன்களை மூடி இருக்கலாம், அந்த பெட்டி பக்கத்தில் நினைச்சக்கூடாது, எந்த வேலையுமே செய்ய நினைச்சக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசேட்ட சொல்கிறார். அடுத்தபடியாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆரோன் எப்படி பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆரோன் வந்து பிரவேசிக்கும் போது என்ன செய்யணும், ஒரு காளையை என்ன செய்யணும், பாவ நிவாரண பலியாகும், ஒரு ஆட்டுக்கடாவை என்ன செய்யணும், சர்வாங்க தகன பலியாகும் செலுத்தி தான் என்ன செய்யணும், பிரவேசிக்கணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆரோன் பிரவேசிக்கணும், பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலி என்ன செய்யணும், செலுத்தி தான் என்ன செய்யணும், உள்ளே பிரவேசிக்கணும். அவன் பரிசுத்தமான சலநூல் சட்டையை அடிச்சணும், தரித்திருக்கணும். பரிசுத்தமாக இருக்குன்னா சலநூல் சட்டை என்ன ஒரு ஆசாரியன் தரித்திருக்கணும். தன் அறைக்கு சலநூல் சல்லடத்தை என்ன போட்டிருக்கணும். சணல் நினைச்சோன்னா இடக்கச்சி நினைச்சணும் கட்டியிருக்க வேண்டுமா, அவைகள் கட்டி சணல் பாகையை தரித்து கொடுக்கணும். இதுதான் அவனுக்கு பரிசுத்த வஸ்திரம். பரிசுத்தமான சலநூல் சட்டை தரிக்கணும், அறைக்கு சணல் சல்லடத்தை கட்டணும், மற்றும் சலநூல் இடைக்கச்சியை கட்டணும், சணல் பாகை தலையில் தரித்து கொள்ளணும். அவர்கள் பரிசுத்த வஸ்திரங்கள் இவைகள் வந்து அவனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களாம். அவன் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணும்போது அவைகளை என்ன செய்யணும், தரிக்கணும். எப்போல்லாம் அந்த மகா பரிசுத்த ஜலத்துக்கு போகணும்னு நினைக்கிறனோ அப்போல்லாம் ஜலத்தில் என்ன செய்யணும், ஸ்நானம் பண்ணணும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அவைகளை எல்லாம் இப்போ மேலே பார்த்தோம் அதெல்லாம் என்ன செய்யணும், தரித்து கொண்டிருக்கணுமா. அடுத்தபடியாக இஸ்ரேல் புத்திராகிய சபையார் இடத்துல நினைச்சு பாவன பலியாக 2 வெள்ளாட்டுக்கடாவும் சர்வாங்க தண்டபடியாக 1 ஆட்டுக்கடாவும் 1 ஆட்டுக்குட்டியை நினச்சுன்னு நீ வாங்கக்கூட வாங்கிறார். இஸ்ரேல் புத்திரர் சபையார் இடத்தில் பாவன நிவர்த்திக்காக நினச்சிடணும், 1 ஆட்டுக்குட்டியும் 2 வெள்ளாட்டுக்கடாவும் சர்வாங்க தண்டபடியாக 1 ஆட்டுக்கடாவும் என்ன செய்யணும், வாங்கணும். 3 ஆடு என்ன செய்யணும், வாங்கி பாவன பள்ளி சர்வாங்க தண்டபள்ளின்னு என்ன செய்யணும், செலுத்தணும். அப்போ இந்த 2 வெள்ளாட்டுக்கடாவை என்ன செய்யணும்னா ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஆசாரிப்பு கூடார கொண்டு வந்துட்டு அந்த ஆசாரிப்பு கூடார சந்நிதியில் என்ன செய்யணும், அதை நிறுத்திட்டு இப்போ 2 கடையும் என்ன செய்யணுமா கொடுத்து கர்த்தருக்குன்னு 1 சீட்டு என்ன செய்யணுமா, போக்கடாக 1 சீட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா, வெள்ளாட்டுக்கடாக 1 சீட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா எழுதணும். 1 கர்த்தருக்கு 1 சீட்டு, 2 போக்கடாக விடப்படும் வெள்ளாட்டுக்கடா, இது வந்து இதுக்கு 1 சீட்டு போடணும். போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்துச்சுல்ல அந்த வெள்ளாட்டுக்கடாவை என்ன செய்யணும், பாவ பலியாக என்ன செய்யணும், சேர பண்ணணும். கர்த்தருக்கு நேர்ந்த கர்த்தர் சந்நிதியில் உருவனை செய்யணும், நிறுத்தணும். பின்பு வந்து ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் என்ன செய்யணும், பாவனத்தை செய்யும்படி தன்னுடைய பாவன பணத்துக்கான காலையை என்ன செய்யணும், அவன் கொண்டு வரணும். கொண்டு வந்து 30 பார்க்குறோம்ல, அதில் வந்து கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேல நெருப்பு தணல் மேல் தூபத்தை எரிஞ்சிடணும், போடணுமா. போட்டு பொடியாக வார்க்கப்பட்ட சுகந்த தூபம் இருக்கும், தான் கைப்பிடி நிறைய எடுத்து என்ன செய்யணுமா, அது வந்து அந்த திரை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை திரை போட்டிருக்கணும், திரைக்கு உள்ளே தானே போகக்கூடாது. அது வருஷத்தில் 1 நாள் தானே ஆரோன் போகணுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், மற்ற நாள் போகக்கூடாது, போனால் செத்து போவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. அந்த இதில் அதான் திரை,
அந்த திரைக்கு நிறைய நினச்சோன்னா அந்த சுகந்த தூபவர்க்கத்தை தன் கையிலே நிறைய எடுத்து நினச்சோன்னா அந்த திரைக்கு உட்புறாகமாக நினச்சோமா கொண்டு போடணும். உட்புறாக கொண்டு போய் ஆரோன் சாகாதபடிக்கு தூப மேகமானது எனது சாட்சி பெட்டியின் மேலே இருக்கும் கிருபாசனத்தை நிச்சயமா மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் நினைச்சணும் தூபவர்க்கத்தை போடணும். கொண்டு போகிற தூபவர்க்கத்தை சாட்சி பெட்டி இருக்கிற கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் அக்கினி மேல் தூபவர்க்கத்தை நிச்சயமா போடணும். அக்கினி மேலே போடணுமா. அப்புறம் பின்பு தூளை நினைச்சோம்னா இந்த அந்த காலை அதுக்கப்புறம் காளையின் ரத்தத்தில் நினைச்சு கொஞ்சம் எடுத்து நினைச்சோம்னா கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து நினைச்சோம் கிருபாசனத்துக்கு முன்பாக நினைச்சோன்னா 7 தடவை நினைச்சோன்னா தன் விரல்களால் தெளிக்கணுமா. அங்கே கிருபாசத்துக்கு வெளியே இருந்து எடுத்து அந்த ரத்தத்தை நினைச்சணுமா தன்னுடைய விரலினால் கொஞ்சம் நினைச்சணுமா 7 தடவை தெளிக்கணுமா. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலிக்காக வெள்ளாட்டுக்கடாவை நினைச்சணுமா கொல்லணுமா. அதன் ரத்தம் திரைக்கு மேற்கே இருக்கணுமா. அந்த ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து சபையின் அந்த காளையின் ரத்தத்தை என்ன செய்யணுமா ஒரு தெளிந்தது போல அந்த ரத்தத்தை என்ன செய்யணுமா கிருபாசனத்தின் மேலே என்ன செய்யணுமா அதுக்கு முன்பாக என்ன செய்யணுமா தெளிக்கணுமா. அடுத்தபடியாக இஸ்ரேல் புத்தருடைய தீட்டுகள் நிமித்தமும் அவருடைய சகல பாவங்களினால் உண்டான அவருடைய மீதிகள் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்துக்காக பிரயாசித்தம் செய்து அவரிடத்தில் என்ன செய்யணுமா அவர்களுக்காக அவரிடத்தில் இருக்கிற ஆசாரின் இடத்துல என்ன செய்யணுமா அந்த கூடாரத்தில் அப்படியே என்ன செய்யணும் தன்னுடைய செய்த பாவங்கள் மித்தம் தன்னுடைய செய்த பிராயசித்தம் செய்தது அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யணுமா அந்த பாவனுடைய ரத்தத்தை என்ன செய்யணுமா மேலே பூசணுமா. அடுத்தபடியாக பாவனத்தை செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன செய்யறான் பிரவேசிக்கும் போது தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் என்ன செய்யணுமா ஜனத்தின் மூப்பருக்காக என்ன செய்யணுமா ஜனத்தின் பாவனை செய்யும் பொருட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசித்து தனக்கு தன் வீட்டாருக்கு இஸ்ரேல் புத்திரர்கள் ஜனங்களில் உள்ள அனைவருக்கும் என்ன செய்யணும் பாவ நிவர்த்தி செய்யணும். அப்போ பாவ நிவர்த்தி செய்யும் போது யாருமே உள்ளே போகக்கூடாது. எல்லோரும் ஆசாரிப்பு கூட அறுத்து விட்டு என்ன செய்யணும் எல்லோரும் வெளியில் தான் நிற்கணும் தவிர ஆசாரிப்பு கூட்டத்தில் யாரும் நினச்சக்கூடாது போகக்கூடாது. மோசே ஆரோன் மட்டும் தான் என்ன செய்வாங்க உள்ளே இருப்பாங்க. அவங்க கர்த்தருடைய சந்நிதியில் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ரத்தத்தை கொண்டு என்ன செய்ய அந்த கொம்பில் கொண்டு 2 காது மடியில் என்ன செய்கிறாங்க தடவுறாங்க. தடவிட்டு அதை என்ன செய்கிறாங்க சுற்றிலும் பூசிடுறாங்க. பூசிட்டு எடுத்து அந்த அந்த தீட்டு இருக்குல்ல அந்த அதை என்ன செய்யணும் ரத்தத்தை என்ன செய்யணும் இந்த 7 இடத்துல என்ன செய்யணும் அவங்க தீட்டுப்பட்டு தெளிவான பிறகு அந்த இடத்துல என்ன செய்யணும் 7 நாள் என்ன செய்யணும் தெளிக்கணும். தெளித்து அதை சுத்திகரிக்கணும் அதை பரிசுத்தப்படுத்தணும். அப்புறம் அந்த பரிசுத்தத்துக்கு ஆசாரிய கூடாரத்துக்கு என்ன செய்யணுமா பலிபடத்துக்கு என்ன செய்யணுமா அதில் பிராயசித்தம் செய்யணுமா. செஞ்சுட்டு அதை தீர்ந்த பிறகு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை என்ன செய்யணுமா அதோட சேரப்படணுமா. சேர பண்ணி தன் விரல்களினால் என்ன செய்யணும் அதை உயிரோடு இருக்கிற வெள்ளைக்கடாவை விட்டுட்டு மீண்டும் தலையின் மேல் இருக்கிற நினைச்சது ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரேல் புத்திரருடைய சகலங்களை நினைச்சோம்னா அந்த அக்கிரமத்தை சுமக்கிறதுக்காக அவருடைய அந்த மிருகனுடைய தலையின் மேலே நினைச்சிடும் அவங்க கை வைக்கணும். வச்சு அவங்க நினைச்சணும் பாவங்களால் உண்டான எல்லா மீதர்களையும் நினைச்சணும் அவங்க அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு அவர்கள் நினைச்சணும் வெள்ளாட்டுக்கடாவுடைய தலையின் மேல் நினைச்சணும் அவங்க கை வைக்கணும். அப்போ அதற்கான என்ன செய்யணுமோ ஆள்வசமாக அது வனாந்தரத்துக்கு என்ன செய்யணுமோ அனுப்பிடணும். பின்பு அந்த விளையாட்டுக்கடை என்ன செய்யணுமோ அவர் அக்கிரமித்து அவங்க என்ன செய்யணும் பிடிச்சிட்டு வரணும். அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யணுமா அந்த அவங்கள செய்த அக்கிரமங்கள் மித்தம் கேட்டு மித்தம் என்ன செய்யணுமா அந்த குட்டியில்லாத தேசத்துக்கு என்ன செய்யணுமா அது போகணுமா. அக்கினி என்ன செய்யணுமா ஒரு வெள்ளாட்டுக்கடாவை என்ன செய்யணுமா அக்கினி முன்பு அந்த வெள்ளாட்டுக்கடாவை என்ன செய்யணும் சுட்டரிக்கணுமா. இப்படி அவன் செய்யும்போது தன்னுடைய பாவங்கள்லாம் சுமந்து தீர்த்ததாகிடுது. அடுத்தல இப்போ குடியில்லாத ஒரு தேசத்துக்கு என்ன செய்யணும் போகிறோன்னு வச்சுக்கிட்டோம். அப்போது அந்த வெள்ளாட்டுக்கடாவை என்ன செய்யணுமா வனாந்தரத்தில் என்ன செஞ்சிடணுமா போக விட்டுறணுமா. பின்பு ஆரோன் என்ன செய்யணும் ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள என்ன செய்யணும் வரணுமா. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற போதும் அவன் உடுத்துக்கிற சணல் வஸ்திரங்களை என்ன செய்யணுமா கலைந்து போட்டுட்டு அங்கே என்ன செய்யணுமா அங்கே வச்சுட்டு பரிசுத்த இடத்துல என்ன செய்யணும் ஜலத்தில் என்ன செய்யணுமா அது ஸ்நானம் பண்ணணுமா. தன் வஸ்திரங்களெல்லாம் என்ன செய்யணுமா உடுத்தி கொண்டு வெளியே வரான். வெளியே அது தாங்கக்கூடாத சர்வாங்க தகன பலியை என்ன செய்யணுமா அந்த இடத்துல இடணுமா. அது யாருக்கெல்லாம் ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் என்ன செய்யணுமா பாவ நிவர்த்தி செய்யணுமா.
இப்போ பாவ நிவரணி கொழுப்பு என்ன செய்யணும், பலிபீடத்தின் மேல் என்ன செய்யணுமா, தகனிக்கு போடுறோம். அடுத்தல போகடை, இப்போ 2 ஆடு சொன்னோம்ல, அதில் வந்து 1 போக்கடா விடணும்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்போ அதில் அந்த போக்கடான வில்லாக்கடா இருக்குல்ல, அதை கொண்டு போய் என்ன செய்யணும், யார் விடுறாங்களோ அவங்க என்ன செய்யணும்னா தங்கள் வஸ்திரங்களை தெளித்து ஸ்டாண்டப் பண்ணி சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்வாங்க, தீட்டா இருப்பாங்களாம். அடுத்தது பாவ நிவர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன செய்யணுமா, ரத்தம் கொண்டு வரப்படக்கூடாதா, ரத்தம் கொண்டு போகக்கூடாது. அதே சமயத்தில் பாவ நிவாரண பலியாக அந்த காளையும் பாவ நிவாரண பலியாக வெள்ளாட்டுக்கடாவும் என்ன செய்யணும், பாளையத்துக்கு புறம்பே என்ன செய்யணுமா கொண்டு போய் அதனுடைய தோல், அதனுடைய மாംസം, அதனுடைய சாணி இதெல்லாம் என்ன செஞ்சிடணுமா, அக்கினியால் சுட்டரிச்சிடணும். இது வந்து பாவ நிவாரணப்படி. அடுத்தலாம் அந்த பழையில் யார் சுட்டு அரிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, தங்கள் வஸ்திரங்களை துவைத்து ஜலத்தில் என்ன செய்யணும், ஸ்நானம் பண்ணி திரும்ப என்ன செய்வாங்க, பாளையத்துக்குள்ளே என்ன செய்யணுமா வரணுமா. இப்படி 7 மாதம் பாளையத்துக்குள்ளே என்ன செய்யணுமா, 7 மாதங்கள் 10ஆம் தேதியில், 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் ஒரு சுதேசியாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு தங்க பரதேசியாக இருந்தாலும் தங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யணுமா, தாழ்மைப்படுத்துவதும் என்று ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு இருக்கணுமா. 7ஆவது மாதம் 10ஆம் தேதியில் அது சுதேசியாக இருந்தாலும் சரி தான், பரதேசியாக இருந்தாலும் சரி தான், தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தும் என்று ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு என்ன செய்யணும், அவங்க இருக்கணும். அப்போ கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்யணும், அவங்க வந்து சுத்திகரிக்கப்படுவாங்க. சுத்திகரிக்கப்படும் போது அவங்க தங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்தணும், பாவ நிவர்த்தி செய்து தாழ்த்தணும். அப்போ அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் வந்து என்ன செய்யணும், அவங்கள சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்கும் போது என்ன செய்வாங்க, அவங்க சுத்தமாயிருவாங்க. இப்போ வந்து அவங்க பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாப கூடாரத்திற்கு பிராயச்சித்தம் செய்து பாவ நிவர்த்தி செய்து விடுதலை பெறுறாங்க. விடுதலை பெற்ற பிறகு வருஷத்தில் ஒரு முறை வந்து இஸ்ரேல் புத்திரருக்காக ஆராதனை என்ன செய்யணும், பாவ நிவர்த்தி செய்யணும். அவனுக்காகவும் ஜனங்களுக்காகவும் இப்படி வெள்ளாட்டை கொண்டு வந்து என்ன செய்யணும், பாவ நிவர்த்தி செய்யணும். இது கர்த்தர் மோசே கிட்ட கட்டளை. இதன்படி என்ன செய்யணும், ஆராதனை செய்து பாவ நிவர்த்தி பெறணும். கர்த்தர் வந்து ஆசிரியப்பராகாமல்